சிம்பிளாக ஹெல்த்தியாக பஞ்சு போல் சிவப்பரிசியில் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். உப்பு, அதுக்கப்புறமா ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் 1/4 கப் நல்லா துருவி போட்டுக்கலாம். இப்போது 1 கப் சிவப்பரிசி மாவு அதை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் போதுமானது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஞ்சு போல் ரெடி ஆகிடும். அப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம தாளிக்கணும். அதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயம், மிளகாய் தூள் போடுறோம். வேக வச்ச கொழுக்கட்டையை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளிறங்கும். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இதில் ரோஸ்ட் ஆகும்போது ஆயிலில் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளிப்புறம் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். இது நீங்கள் பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் மோதகமாக கூட பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம்.